இப்போ கண்ணன் நடந்து வரும் அழகை பெரியாழ்வார் யசோதை வர்ணிக்கிறா. கண்ணனுக்கு 1000 நண்பர்களாம் ஆயர்பாடியில. அந்த 1000 நண்பர்களோடு சேர்ந்து கண்ணபிரான் தளர் நடை நடந்து வருகிறானா. அவன் 1000 நண்பர்களும் கிருஷ்ணனுக்கு நிகராக இருக்கிறார்களாம். அது எப்படி கண்ணனுக்கு நிகராக ஆக முடியுமா அப்படின்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அதுவா, பிறப்பாலும் வளர்ப்பாலும் அவளும் ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள், அங்கேயே வளர்ந்தவர்கள். கண்ணனும் ஆயர் குலத்தை சேர்ந்தவனாக அங்கேயே வளர்கிறான். வயசாலும் ரெண்டு பேருக்கும் ஒத்த வயசாம். கண்ணனுக்கு எத்தனை வயசோ அதே வயசுதான் அந்த பிள்ளைகளுக்கும். வளர்த்தியாலும் தோற்றத்தை பார்த்தாலும் உயரம் பருமன் இதுல எல்லாம் அவ ஒத்து இருக்காளாம். அந்யோன்யம் உண்டான ஸ்நேகத்தாலும், இது எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு மனசு ஒத்து போயிருக்கு. மனசு ஒத்து போனாலே சரிசமம் என்று சொல்லிவிடலாம் அல்லவா. அதனால கண்ணபிரானுக்குள்ள தெய்வீக சக்தி எல்லாம் அவளுக்கு உண்டா? அவ உலகத்தை படைத்து காத்து அழிப்பார்களா? அப்படி பார்க்க கூடாது. இவன் பரமாத்மா வேற ஜாத்தியாச்சே, அவ ஜீவாத்மாங்கிறது வேற ஜாத்தியாச்சே, அதனால பரமாத்ம ஜாதி ஜீவாத்ம ஜாதி அப்படி பார்க்க கூடாது. அவர்கள்ல ஒருவனாக சர்வேஸ்வரன் இறங்கி வர பிறப்பாலும் வளர்ப்பாலும் வயசாலும் வளர்த்தியாலும் அந்யோன்யம் உண்டான ஸ்நேகத்தாலும் கிருஷ்ணனுக்கு சரிசமம் என்னும்படி ஆயிட்டா. இது எதை போலன்னா, நம்ம மனசுல நன்னா புரியற மாதிரி ஒரு உதாரணம் கொடுக்கிறார் மணவாள மாமுனிகள். ராமாயணத்துல லக்ஷ்மணன் எல்லா வகையிலும் ராமனை ஒத்திருப்பான். ராமனையே நினைச்சு நினைச்சு கிட்டத்தட்ட லக்ஷ்மணனின் தோற்றமும் ராமனுடைய ஜாடை அப்படியே இருக்குமா. ராமன் எங்க போனாலும் கூடவே போவான், கைங்கரியம் பண்ணுவான், எல்லாம் பண்ணான். ராமன் சாது, ஒரு லக்ஷ்மணனை கூட வச்சிருந்தான். கிருஷ்ணன் சுட்டி குழந்தை, 1000 லக்ஷ்மணர்களை கூட வச்சிருக்கானா. ராமன் எங்க போனாலும் ஒரு லக்ஷ்மணன் கூட போவான். கண்ணன் எங்க போனாலும் 1000 பிள்ளைகள், என்னுடைய கேங், இதுதான் கேங் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்றானா கிருஷ்ணன். எங்க போனாலும் தன்னேராயிரம் பிள்ளைகளோடு. இது அத்தனையும் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார். லக்ஷ்மணன் எப்படி ராமனை பிரிய மாட்டானோ அது போல இந்த 1000 குழந்தைகளும் கண்ணனை விட்டு பிரியாது. தன்னேர், தனக்கு நிகரான 1000 பிள்ளைகளோடு அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு தளர் நடையிட்டு வருவான். அந்த குழந்தைக்கே ஏற்றபடி தளர் நடை கொஞ்சம் தட்டு தடுமாறி தத்தி தத்தி தளர் நடையிட்டு அந்த தளர் நடை நடந்து வருவான்.